கடம்பூரில் குன்றி மலைவாழ் மக்கள் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு இந்த பாறை மேலே தேக்கு இலை மேலெலாம் கொட்டிட்டு ஒரே ஒரு பாத்திரம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த பாத்திரத்தை திருப்பி கழுவிட்டு ஆற்று தண்ணியில் திருப்பி அதிலே வந்து புளியெலாம் ஊற வச்சாங்க. இந்த புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றுறதுக்கு பாத்திரம் கிடையாது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் கட் பண்ணி அந்த புளி கரைசலை வந்து அதில் ஊற்றி வச்சுக்கிட்டாங்க. திருப்பி கழுவிட்டு ஆற்று தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு அதில் இந்த பாத்திரத்தை வச்சு எண்ணெய் 2 பாக்கெட்டு ஊற்றிட்டு எண்ணெயெலாம் சூடு ஏறினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, இந்த கரண்டி கூட கொண்டு வரலைங்க. நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வந்து ஒரு குச்சி உடச்சிட்டு வந்து கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா விறகு அடுப்பு, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புளி கரைச்சி வச்சதே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறாங்க. ஏன்னா கருகிருச்சுன்னா குழம்பு டேஸ்ட் போயிடும். சரின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்பு பொடின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டு, அது 2 பாக்கெட்டு வந்து போட்டுட்டு இந்த தண்ணி வந்து ஊற்று தண்ணி தான் கொண்டாந்து பிடிச்சாந்து ஊற்றுறாங்க. அது ஊற்று எப்படி எடுக்கிறாங்கிறது தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஊற்று தண்ணியில் வந்து 2 டப்பு மட்டும் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்றாங்க. நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இவங்களுக்கெல்லாம் பசி வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு மீனெல்லாம் அந்த எரியிற அடுப்புலேயே சைடில் வந்து சுட்டு சுட்டு சாப்பிட்டாங்க. தேவையான அளவு காரத்துக்கு வந்து மிளகாய் பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்றாங்க. நல்லா கொதித்து இந்த புளிக்கரைசல்லாம் நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த கொதிக்கிற சமயத்தில் இவங்கெல்லாம் வந்து சைடில் வந்து மீனெல்லாம் சுட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா பசி, மணி 4 மணி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கொதியெலாம் வந்ததுக்கப்புறம் மீன் அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த குச்சியால் வந்து நல்லா கிளறி விட்றாங்க, நல்லா கொதிக்க விட்றாங்க. சரி, சாப்பிட்றதுக்கு வந்து எந்த பிளேட்டும் எதுவுமே கொண்டு வரல. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தேக்கு இலை பறிச்சுட்டு வந்து அதிலே வந்து தோணின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிறாங்க. சின்ன சின்ன குச்சிலாம் குத்தி பிளேட்டு மாதிரி தொட்டி மாதிரி அதுக்கு வந்து தோணின்னு சொல்லுவாங்க. அதை ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து பாறையில் சாப்பிட்டுக்குவாங்க. நாங்கள் கெஸ்ட்டுங்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த தேக்கு இலையில் வந்து தோணி செஞ்சு தயாராக எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த தோணியெல்லாம் செஞ்சு காமிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து குழம்புலாம் ரெடியாகி வாசம் வீச ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்போ தான் வந்து கடைசியாக வந்து இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு சரின்னு சொல்லிட்டு கடைசியாக இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் வந்து கையாலேயே நுணுக்கி போடுறாங்க. சரின்ட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள். எப்படி நாங்கள் சாப்பிட்டோங்கிறது நீங்கள் பார்க்கலாம்.